ஹாய். ஷிட். ஹாய். என்ன பேச மாட்டியா? இங்க இருந்து போ. என்ன எமல கோமா? மரியாதை இங்க இருந்து போ. திவ்யா உன்கிட்ட பேசணும். முடியாது. திவ்யா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி வா சொல்றத கேளு. கை விடு. திவ்யா ப்ளீஸ். சொல்றத கேளு திவ்யா. நான் சொல்றத கேளு. திவ்யா நான் உன்கிட்ட பேசணும். என் கையை விடு முதல்ல. வேலு. நான் உன்கிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. அது அந்த பொறிக்கு தானே. விடு. நான் அடிக்கடி திவ்யா. உள்ளத்துல ஆமா சார். என்ன திவ்யா? என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேலேயே கை வைப்பான்? நான் சொல்றத கேளு. உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கணும். நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. கவனிச்சுக்கிறேன் சார். நீங்க போங்க சார். கையை விடுன்னு திவ்யா. சொல்றேன். என் கையை விடு. திவ்யா நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ வாயேன். கையை விடு. ஏண்டா? திவ்யா. ஏசு தங்கச்சி மேலே கை வைக்கிறியா நீ? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? சார் பேசிட்டு இருக்கேன். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். சார் விடுங்க சார், நான் வரேன் சார். சார் விடுங்க அவனை சார். இறக்குங்கயா. சார் இழுக்காதீங்க சார். சார் ஏண்டா? சார், இல்ல உனக்கு சார், என் மேல ஏசு தப்பு இல்ல தங்கச்சி சார். கேக்குது. உன் சார், முகத்துக்கு அடிக்காதீங்க ஏசு சார். தங்கச்சி கேக்குது. ஏண்டா? உனக்கு சார் 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 நான் மிஸ்டர் மகேஷை ஜாமீனில் எடுக்க வந்திருக்கேன். சாரி, அவனுக்கு ஜாமீன் தர முடியாது. அவன் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கான். ஓ அப்படியா? சரி, அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க. மேற்கொண்டு கேஸை நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவர் கையை பிடிச்சிருந்த பொண்ணுகிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியது பரவாயில்லையா? யோ, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவனெல்லாம் வெளியே கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? Damn it. சரி சரி, அவனை கூட்டு போங்க. கான்ஸ்டபிள், அவனை ரிலீஸ் பண்ணியா. தேங்க்யூ சார். தேவி, நான் மகேஷ் பேசுறேன். ஏ மகேஷ், ஆமா நீ ஸ்டேஷன்ல இருக்கியா இல்ல வெளியில இருக்கியா? திவ்யா அண்ணா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா? ஆமா, நான் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அது வந்து தேவி ப்ளீஸ், எனக்கு உடனே திவ்யா கிட்ட கான்ஃபரன்ஸ் போட்டு கூட. வேண்டாம் மகேஷ், திவ்யா திட்டுவா. ப்ளீஸ் வேண்டாமே. அதை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நான் சொன்னதை செய். ஹலோ. திவ்யா, நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். மகேஷ் கொஞ்சம் லைன்ல இருக்கான், உன்கிட்ட பேசணுமா? ப்ளீஸ் 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 பேசேண்டி. எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? தேவையான வேலை தான். எதுக்கு என்ன ஜாமீன்ல எடுத்த? அதை சொல்லு முதல்ல. நான் எதுக்கு உன்னை ஜாமீன்ல எடுக்கணும்? இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை உனக்கு தான் கொடுக்கணும். நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேனே. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. என்ன சொல்ற? ஐ லவ் யூன்னு உன்னை சொல்றேன். முடியாது. இப்ப நீ ஐ லவ் யூன்னு சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் உங்க வீட்டு ஹால்ல வந்து கத்துவேன். உங்க அண்ணன் மறுபடியும் என்னை தூக்கி உள்ள போடுவாரு. மறுபடியும் நீ என்ன ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு வக்கீல அனுப்பணும். ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா? வந்து கத்துறதுன்னா கத்து. உத வாங்கி சாக போற. கத்துவேண்டி, கத்துவேன். நல்லா கத்துவேன். செத்தாலும் கத்துவேன். சார் சார் எஸ், என்ன வேணும்? சாரை பார்க்கணும். ஏசி சார். ஓ, ஏசி சார் பார்க்கணுமா? ஆமா. உட்காருங்க. ஓ ம் ஓ ஏசி வீடுல ரெஸ்பெக்ட் தரணும். ஏய், நீ எதுக்கு வந்த? வந்துட்டியா? அங்க பார்த்து உன்னை கொன்னுடுவாரு. ஓ தயவு செஞ்சு போயிடு. ஓ இப்போ புரியுதுல? ஏய், நான் 1 மணிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும். ஏன் 2 மணிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும். எனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் நீ தாண்டி சாப்பாடு பண்ணணும். புரிஞ்சதா? சுத்து தொலை. ஏய் என்னடி? டேய், நீயா? இவனை யார் உள்ள விட்டது? டேய், ஸ்டேஷன்ல வாங்குனது பத்தாம இங்க வேற வாங்க வந்திருக்கியா? டேய், இங்க என்னடா பண்ற? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் சோஃபால உட்கார்ந்திருப்பேன். கெட் அவுட். கீதா, கண்டவங்கள எல்லாம் கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறதா ஒரு தகுதி வேணாமா? உங்க பேரு சொன்னதால என் பேர் சொன்னா சார் இல்ல சார். என்ன நீ ப்ராப்ளம்? பேசாத. ப்ராப்ளம் நீதாண்டி. சார் வந்து டேய், நீ பேசாத. பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. தெருப்பொறுக்கி இந்த வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கியா? சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சார் இந்த பர்ஸ் சார், பர்ஸ் உங்க வீட்டு வாசல்ல கிடந்தது. பக்கத்துல ஏசி போர்டு போட்டிருந்தது. நீங்க அந்த ஏசி ஆச்சே, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். வரேன் சார். அறிவு கிட்ட முண்டோம்.
ஏய், பண்ணிட்டியே உன்ன இருட்டா போது என்னத்த தோத்திட்டு வந்துட்டு இருக்க? உங்க அண்ணன் திட்ட போறான், வீட்டுக்கு போ. ஏய் எல்லார்கிட்டயும் பெட் கட்டுற மாதிரி என்கிட்டயும் பெட் கட்டி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியே ரொம்ப தைரியம்டா உனக்கு 6th சென்ஸ் இல்ல ம்ஹும். அந்த பர்ஸ் உண்மையிலேயே வீட்டு வாசல்ல கிடைச்சதா ஓ அதுவா? அதெல்லாம் சும்மா டமுக்கு டப்பா வேலை. நம்ம சங்கர்ல அவங்ககிட்ட இருந்தா ரைட்டு கொடுத்தேன். இது கூட உன்னோட கப்சா கேமா அதுல பழைய செல்லாத நோட்டு 4-5 இருந்திருக்குமே. என்ன என்ன பண்ண போறேன்? பார்த்தல உங்க அண்ணா இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வந்தவன் நானு. ஐயாக்கு சேலஞ்ச் எல்லாம் ஜுஜுபி. சொரண கிட்ட ஜென்மம் யாரு யாரு? ஹேய் நானா? சாரிடா அதான பார்த்தேன். ஹா, என்ன ஸ்மெல்? நல்லா இருக்கா ஊசி போன சாம்பாரும் நாரி போன சாணி மாதிரி இருக்கு. நீ குளிச்சு ரொம்ப நாளாச்சோ? ஏய் 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 விடுறி விடுறி விடுறி. அந்த ஆளு வாழைக்காய பழுக்க வச்சிருவாரா? பழுக்கும். ஆனா நீ போயா. சரிங்க. கொண்டாமா. வாங்க. 1000. நீங்க போங்க தம்பி. ஆ? நீங்க போங்க. உங்களுக்கு ஃப்ரீ தான். அப்படிங்கற? ஆ. சரி ஓகே. போங்க போங்க. கொண்டா 1000 கொண்டா. கொண்டாமா. அடடே. போய் ரசிங்க. எங்க ஆளு பாடுற பாட்டை கேட்டு அரங்கமே அதிர போகுது. வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் அவரோட எதிர்பார்த்திருக்க பாகவதரி இதோ வராரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். என் குரலை நம்பியும் என் பாட்டை நம்பியும் வந்த ரசிகர்களுக்கு வணக்கம். கைதட்டுங்க 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 நல்லா கைதட்டுங்க. விசிறிங்க விசிறிங்க. நான் பாடி முடிக்கும் போது இந்த வாழைக்காய் பாலப்பழமாக மாறப்போகுது. இது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். ஏ கோல்மாலு, இந்த கோல்மால் கிட்ட இந்த கோல்மால் வேலை காட்டுதா? நானே பெரிய கோல்மாலு, புரிஞ்சதா கோல்மாலு? இனி முதல்ல அந்த காயை பழமாக்கலன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து வெளியே போக முடியாடி. என்னடா சொல்ற? ஆமா. கடவுள் கொடுத்த சக்தியை நான் திருப்பி கடவுளுக்கே கொடுக்கிறேன். இந்த அதிசயத்தை பாருங்கள். அமைதி அமைதி. கரெக்டான டயத்துல கரண்ட் கட் ஆகும். இந்த வாழைக்காயை மேலே ஏத்திட்டு வாழைப்பழத்தை கீழே இறக்கிறங்கடா. இதுல எசக்கு மசக்கு ஆச்சுன்னு வச்சுக்க, என்னைய போரூருக்கும் குன்றத்தூருக்கும் ரோடு போட்டுருவாங்கடா. உங்களை நம்பிதான்டா என் வாழ்க்கையே இருக்கு. கேட்டியா? நான் பழைய பசிர்ல பாஷா மாணி ஐயோ, பாஷா இவன் மறுபடியும் லூஸ் ஆயிட்டானோ? ரெடியா இருக்கு. நீங்க பாருங்க நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க. அமைதி அமைதி, கொஞ்சம் இருங்க. பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் அயிலமல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அயிலமல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அயிலமல்லாமே. ஐயோ என்ன இந்த பாருங்க மக்களை ஏமாத்துறதே ஒரு குழப்பா போச்சு. வந்து என்னன்னு கேளுங்க வாங்க. ஏய் நான் அப்பவே சொன்னல உனக்கு கண்டிப்பா அடி வாங்க போறானே. பாத்தியா? வாடா 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 நம்ம மகேஷ் தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகாத. பந்தயம் கட்டதை விட்டுடு. இதோ பார் திவ்யா, எல்லாருக்கும் ஒரு ஹாபி உண்டு. ஒருத்தன் கிரிக்கெட் ஆடுவான், ஒருத்தன் வாலிபால் ஆடுவான், ஒருத்தன் கேரம் ஆடுவான், இன்னொருத்தன் கபடி கூட ஆடுவான். அந்த மாதிரி எனக்கு ஜெயிக்கிறது பிடிச்சிருக்கு, பந்தயம் கட்டுறது பிடிச்சிருக்கு. இதுல ரிஸ்க்கும் இருக்கு, இன்கமும் இருக்கு. அவ்வளவுதான். ஐயோ மாட்டணும்டா. தப்பிச்சோண்டா சாமி. ஹலோ, என் அண்ணன் இங்க வந்தா என்ன ஆகும்? கவலையப்படாதம்மா, உங்க அண்ணன் இப்பதான் சாண்ட்விச் வாங்கிட்டு போறாரு. உலகமே தெரியுதுடா எப்பா. திவ்யா திவ்யா கீதா எங்க போயிட்டாங்க? எஸ் அண்ணா. ஏய், வரேன், வரேன். கம் 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 கம். என்ன இது?
கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை உங்க அன்னைக்கு கொடுத்துரு. ம்? ஓகே அண்ணா யோ ஸ்வீட் அண்ணா. உன்ன மாதிரியே எல்லாருக்கும் அண்ணன் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். போதும் போதும். அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை பார்த்தா பாசமலர்ல வர சிவாஜி கணேச சாவித்ரி போல எல்லாம் இருக்கு. அப்புறம் போதும் போதும். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த மலரை யாராலையும் பிரிக்க முடியாது. ஓ ரைட்? எஸ். மச்சான் தண்ணி அடிச்சு டச் விட்டு போச்சு. எனக்கு ஹாட் வேணாம், பீர் போதும். டேய் பீர்லாம் பழைய சோறு மாதிரி அதையா குடிப்ப? இன்னமும் கருமம் குடிச்சிட்டு போ. டேய் உனக்கு வழக்கம் போல உனக்கு வந்து ஏய் எந்திரிடா. எனக்கு ஒரு பெக் பிராண்டி கொடு. ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அமெரிக்காவுக்கு இப்பதான் நம்ம நாடு ஓவர்டேக் பண்ணுது. இந்த கல்ச்சர் வரலையே தான் கவலைப்பட்டு தினம் தினம் நான் குடிச்சிட்டே இருந்தேன். சேஸ். இந்தா ராவா குடிச்சு குப்புறப்படுத்துக்க, ஊருக்கு வேணா நக்கிக்க. சேஸ். திருந்த மாட்டீங்களா? சீ. டேய் பாட்டில கொடுத்துட்டு போ. சரக்கு எடுத்து போலான்னு பாக்குறியா? இவனுங்க திருந்த மாட்டாளுங்கடா. இதுல ஊத்துறா. குடிச்சுக்கா. ஏய் அவன் டேய், டேய், இருடா, இருடா. ஓரா இருப்பறான். ஏய் ஓம் சுத்னாய நமக. ரேகா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. சண்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு, வா போலாம். சண்டை முடிஞ்சு போச்சா? இப்ப தெரியுதா இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாருக்கு வந்தா இப்படிதான் நடக்கணும். இறங்குங்க மேடம். ஏய் என்னடா கூட்டத்தையே காணோம்? தெரிஞ்சுதானே கூட்டு வந்தேன். ஏய் உனக்கு ரொம்ப திமிர் தான். வா 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 வா. ஏய் இரு எங்க போனாலும் உங்க அண்ணா மூஞ்சி தாமா தெரியுது. இங்கயாவது ஒரு 2 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம் தானே கூட்டு வந்தேன். வாமா. ஏய் வாடி. மகேஷ். ஹலோ ஏசி ஹியர். ஏசி சார் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பைலட் தியேட்டருக்கு வர முடியுமா? ஏய் உனக்கு என்ன ரொம்ப திமிரா? என்ன படம் பார்க்க கூப்பிடுறியா? சார் உங்களை படம் பார்க்கறதுக்காக கூப்பிடல. உங்க தங்கச்சி மகேஷ் கூட
ஜோடியா பைலட் தியேட்டர்ல சினிமா பாக்குறத நீங்க பார்க்கணும் தான் கூப்பிட்டேன். டேய் என்கிட்ட விளையாடாத. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையே கடிக்கலான்னு பாக்குறியா? என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் அவளை ஒரு பொறுக்கியோட ஜோடி சேர்த்து கதை விடாத. நீ என்கிட்ட மாட்டின உடுப்பி ஹோட்டல் சட்னி தான்டா சொல்லிட்டேன். சொல்றத சொல்லிட்டேன். நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். ஏசி சார், அதிகமா அன்பு வைக்கிறதுல தப்பு இல்ல, அதிகமா நம்பிக்கை வைக்கிறதுல தான் தப்பு. வாங்கயா. நல்லா தேடுங்க. ஏய், முகத்தை காட்டு. ஓட்டுல விடாம தேடுங்க. எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க போறான். அப்படிதான். நல்லா தேடுங்க. சபாஷ் வால்டர். மொத்தமே 20-30 பேர் தான் இருக்காங்க. பொறுக்கி பொய் சொல்லிருக்காங்க. ஜானி நீ வந்து புடி. டாடி இன்னும் ஆட்டமே முடியல. என்ன சார், இப்போ நான் சொல்றத நம்புறீங்களா? இந்த பாலாஜி எப்பவும் தேவையில்லாம போய் சொல்ல மாட்டான். ஓ, அப்ப தேவை இருந்தா போய் சொல்லுவியா? டேய், உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்காக தேவையில்லாம ஏன் தங்கச்சி பேரை எடுக்காத. போலீஸோட ஸ்பெஷல் அடியை நீ பார்த்திருக்க மாட்டேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டா நேர்ல வந்து வாங்கிக்கோ. அடுத்த தடவை தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண. ஐயோ, ஏசி சார். ஐயா யோ, போன் எடுக்க எவ்வளவு நேரம்? அக்யூஸ்ட்ல கோர்ட்டுக்கு அனுப்பியாச்சா? அனுப்பிச்சாச்சுங்கய்யா. ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம அடிக்கடி பிடிக்கிற மகேஷோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் வாசல் தாங்கய்யா. கட்டிங் பிளேட் கொடுக்க போயிருந்தேயா. என்னது? மகேஷ் அங்க இருக்கானா? யோ ஏந்திரியா, திட்டாரியா, ஏந்திரியா. அப்ப பாலாஜி தேவையில்லாம போய் சொல்லிருக்கான். வாங்க போறான் என்கிட்ட. கண்ணா, நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டான். இத நான் சொல்லல, அவரு சொல்லிருக்காரு. இது ஊருக்கே தெரியும். ஏய், நான் ஜித்தனுக்கு ஜித்தன்டா. தேவையில்லாம என்கிட்ட மோதாத, புரிஞ்சதா? தியேட்டர்ல என் பைக் கடையில எப்போ உன்னை பார்த்தனோ அப்பவே எனக்கு தெரியும் ஏதாவது வில்லங்க பண்ணுவேன்னு. ஐயா, கிரேட் எஸ்கேப் டி. கட் பண்ணிட்ட. bloody fool. மகேஷ், வண்டியை ஃபாஸ்டா ஓட்டாதடா. யோ 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 என்னையா? யோ, இரியா, அவசரப்படாத, உட்காரு. நான் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ போட்டுக்கோ. ஹீரோட வந்து உட்காரு 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 உட்காரு. என்னையா வர வர பெட்ரோல் பங்க்ல ஒருத்த நிக்க மாட்டேன்றீங்க? யோ, நீ கிளம்பியா. இல்லையா? ஏய், ஏய் திவ்யா, என்ன மழை வருது போகுது வருது, ஒண்ணும் புரியலையே. யோ யோ யோ, இரியா, வண்டி எடுக்காதியா, 100 ரூபா தரையா, இரியா. இது 100 ரூபாயா? வண்டி ஓட்டாம 100 ரூபாய் தராங்களே, பரவாயில்லையே. இந்தியா முன்னேறிச்சா? திவ்யா, திவ்யா, உங்க அண்ணன் திவ்யா. ஐயோ அண்ணனா, என்ன தேவையில்லாம வம்பல மாட்டி விட்டுடியேடா. என் நெஞ்செல்லாம் படபடங்குதே. ஐயோ கிருஷ்ணா, காப்பாத்து. எல்லாம் உன்னாலதான்டா. உன்ன என்ன வம்பல மாட்டி விட்டுடியேடா. என்னாச்சு? சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். ஏன்? கிருஷ்ணா, காப்பாத்து. ஊரு சுத்தி நான் யாரு? சுத்துறேன். நான் ஆட்டோலயே போயிடுறேன். சார் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு சார். திவ்யா, உங்க அண்ணன் போயிட்டாரு திவ்யா. ஏய், எஸ்கேப். இப்பதான்ப்பா மூச்சு வந்தது. டேய் 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 டேய், அட பாவிங்களா, துட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறீங்களா? யோ, இந்தியா முன்னேறாது. பின்னாடி பிகர் இருந்தாலே ஓவரா பிளா வரானுங்கப்பா. என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிருக்கா சார். தயவு செஞ்சு அவனை சும்மா விடாதீங்க. என் மேலேயும் தப்பு இருக்கு சார். நானா தான் அவர் கூட போனேன். ஒரு பொண்ணு ஏமாந்தா கூட்டிட்டு ஓடிடுறதா? என்ன வேலை பாக்குற? எவ்வளவு சம்பளம் வாங்குற? உன்னை படிக்க வைக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மறந்துட்டியா? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புவீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இழிச்சவாங்களாடா? சும்மா லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொத்தை அப்படியே அமுக்க வேண்டியது. அப்படிப்பட்டவன் இல்ல சார், நான் விருப்பப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல்ல எல்லாரும் அப்படித்தான் பேசுவீங்க. பழக பழக பாலும் பிடிக்கும்னு பழமொழி கேட்டது இல்லையா? டேய், இனிமே லவ் கிவ்னு அவ பின்னாடி சுத்துன உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். திவ்யாவோட அண்ணன் என் லவ்வையே கெடுக்கிறான்.
பாவி நல்லாவே இருக்க மாட்டான். போ. டேய், முதல்ல போய் சம்பாதிக்க வழியை கத்துக்கடா. அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேளு. ஹாய் அண்ணா. என்னண்ணா சீரியஸா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுங்க? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா. ஒரு லவ் கேஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை கூட்டிட்டு வர ட்ரை பண்ணான். அவங்க 2 பேரையும் பிடிச்சி நல்லா கண்டிச்சு 2 பேரையும் பிரிச்சும் வச்சுட்டேன். படிக்கிற வயசுல என்ன லவ்வுக்கு பின்ன ஒரு நிமிஷம் அவங்க அப்பா அம்மா பத்தி யோசிச்சாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க அவங்கள. அதெல்லாம் மறந்துட்டு அந்த விஷயத்துல என் தங்கச்சி பாரு, காலேஜுக்கு போறா, வீட்டுக்கு வரா. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்காளா? அவ பண்ண மாட்டா. ஏன்னா இவ ஏன் தங்கச்சி. லவ்வ பத்தி அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. ஓகே, யாருக்கு வேணா எப்ப வேணாலும் வரலாம். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி லவ் என்கரேஜ் பண்ணி பேசுன தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவேன். என்னாச்சு? ஏன் இவர் இப்படி கோவப்படுறாரு? மகேஷ் நீ காலி. மகேஷ் நீ சொல்லுங்க. இருப்பா தா சாமியை வேண்டிக்கா. சொல்லிருக்கேன்ல, அவர் பேரு சங்கர். எனக்கு தூரத்து சொந்தக்காரர் தான். உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருவாரு, கவலைப்படாத. ஐயோ அண்ணி, எதுக்கு அண்ணி இன்டர்வியூலாம் போயிட்டு? நம்ம தான் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. இந்த ஒரு தடவையாவது எனக்காக வேலைக்கு ட்ரை பண்ணேன்ப்பா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கம்பல் பண்ணாதீங்க. போயிட்டு வாடா செல்லம். பட்டு ராஜால செலவுக்கு வேணா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறியா? போயிட்டு வரியா? ஓகே அண்ணி, ரைட், கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். பை. டன். பேரு சங்கர், மறந்துடாத. ஆல் தி பெஸ்ட். வீடு சூப்பரா இருக்கு. ஹாய் அக்கா. ஹாய் பிந்தியா. யார் மணி? அண்ணி, மகேஷ் என்கிட்ட உங்க எல்லார பத்தியும் தெளிவா சொல்லிருக்கான். ஓ புரியுது. நீதான் திவ்யாவா? மகேஷ் எங்க? இப்பதான் ஒரு தெரிஞ்ச இடத்துல வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா, செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தமிச்சேன். என்ன ஏதாவது கோல்மால் பண்ணிட்டானா? போச்சுடா, சத்தியமா அவன் வேலைக்கு போயிருக்க மாட்டான். அவன் எங்க இருப்பான்னு தெரியும்,